ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். கோகுலாஷ்டமி 2025 கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்ம வீட்டில் ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்திருக்காரு. 3 மாசமான துரை கிருஷ்ணர் மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி உங்களோட ஆசீர்வாதத்துக்காக ரெடியாக இருக்காரு. இது துரையோட ஃபர்ஸ்ட் கோகுலாஷ்டமி செலிப்ரேஷன். ஃபுல்லாக சிரிப்பு சந்தோஷமுமா நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு இருந்தது. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம துரையை கிருஷ்ணராக மாற்ற போகிற காஸ்டியூம்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்ச மயிலிறகு, கிரீடம், இடுப்பு பட்டா, கிருஷ்ணரோட இசைக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை. ஸோ அவரோட புல்லாங்குழல், தோள்பட்டா, மணிமாலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்காலான பூ மாலை ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஒட்டு வைக்கிறதுக்கு கொத்து சாந்து, லைட்டாக ஐப்ரோஸை டார்க்கன் பண்ண ஐப்ரோ பென்சில், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெடிமேட் தோத்தி ஒன்று எடுத்துக்கிட்டேன். நான் துரைக்கு ட்ரெஸ் காஸ்டியூம் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு கம்ஃபர்டபுளாக எந்த ட்ரெஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் செலக்ட் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெடிமேட் தோத்தின்றதுனால எதுவுமே கட்டிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது அவர் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் ரெடிமேட் தோத்தி வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேஷ்டி இருந்ததுன்னா, உங்கள் குழந்தைக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கையால் கூட வேஷ்டியை வந்து கட்டிக்கலாம். அதுவே உங்கள் குழந்தை வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை அப்படின்றத நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட், மீஷோ, அமேசான் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இந்த ரெடிமேட் தோத்திஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்தே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 150ல் பார்த்தேன். ஸோ 150லேருந்தே ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்குது. 1000 வரைக்கும் 1000+ கூட இருக்குது. ஸோ அந்தந்த காஸ்ட் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300 இருக்கிற காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா காட்டனாக இருக்கும். ஸோ காட்டன் தோத்தி, அங்கவஸ்திரம் வரும். சிம்பிளான பிரிண்டட்ஸ் இருக்கும், பிளெயினாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 400லேருந்து 700 பார்த்தீங்கன்னா சில்க் மாதிரி ஃபேப்ரிக் வந்து இருக்கும். கொஞ்சம் தோத்தி வந்து டெக்கரேட்டிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் க்ரோனு, ஃப்ளூட் எல்லாமே இருக்கும். அதுவே நீங்கள் 700லேருந்து 1500 பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் இருக்கும். அந்த கிளாத் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 200லேருந்து 300 காட்டனு, 400லேருந்து 700 சில்க்கு, 700க்கு மேலே போனீங்கன்னா ஒரு வெல்வெட், அந்த ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கிற ஃபேப்ரிக் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா துரை வந்து 3 months பேபின்றதுனால காட்டன், அதாவது 200லேருந்து 300 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணல, லோக்கல் ஸ்டோரில் தான் போய் வாங்கினேன். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, லோக்கல் கடையில் பார்த்தீங்கன்னா அந்த அக்சசரிஸ் எல்லாமே, அந்த கைக்கு மாற்ற பட்டை எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 10 ரூபா அந்த மாதிரி, மயிலிறகு ஒரு 15 ரூபா அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா துரைக்கு 3 monthsலேயே கிருஷ்ணர் மேக்கப் வந்து போட்டுட்டேன். உங்களோட குழந்தைக்கு நீங்கள் எந்த இயரில் ஆர் எந்த மந்தில் வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் மேக்கப் போட்டிங்க அப்படின்றத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரெடிமேட் தோத்தி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாமம் போட்டுடலாம். ஸோ நாமம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அவர் முழிச்சிட்டு இருக்கும்போது நாமம் போடலான்னு ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியலை. அவர் தூங்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான நாமத்தை வந்து போட்டேன். நாமத்தில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் லேயர் வந்து அவுட் சைட் கோடு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஒயிட்லேயும் சென்டர் லைன் வந்து ரெட்லேயும் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் அவரோட ஐப்ரோஸ்க்கு மேலே பொட்டு வைப்போம் இல்லைங்களா, அது வந்து ஒயிட்டும் ரெட்டும் மாற்றி மாற்றி வந்து வச்சுட்டேன்.
நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் எண்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து ரவுண்டு போட்டும் மாறி மாறி வந்து வச்சு விட்டுட்டேன். கம்மலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுக்கம்மல் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனா துரையோட காது கொஞ்சம் பிஞ்சு காதா இருக்கிறதுனால போட்டா வலிக்குமோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே வந்து நான் அந்த கம்மல போடல. அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, பொட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் திக்கான ஸ்டோன் பொட்டா வந்து 2 காதுலயும் வந்து வச்சு விட்டுட்டேன். அதுவே கம்மல் மாதிரி அழகா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துரைக்கு அந்த அங்கவஸ்திரம் வந்து போடல. அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காதுன்றதுனால அங்கவஸ்திரம் போடல. மீதி எல்லா அக்சஸரீஸுமே அவருக்கு வந்து போட்டு விட்டுட்டேன். ஸோ ஒண்ணு ஒண்ணா வந்து போட ஆரம்பிச்சுட்டேன். நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்றப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அம்மா, அப்பா தான். எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி மேக்கப், அதாவது துரைக்கு கிருஷ்ணர் மேக்கப் போடணும் அப்படின்னு ஹெல்ப் வேணுன்றப்ப என்னோட அப்பா தான் வந்தாரு. யாருக்கெல்லாம் வந்து அப்பாவை பிடிக்குமோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல ஐ லவ் மை டாடி அப்படின்னு போடுங்க. எத்தனை பேருக்கு அவங்களோட அப்பாவை பிடிக்குது, இல்லை உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் மை அம்மா அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. காஸ்டியூம் போட்ட உடனே அப்பா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாரு. குட்டி கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ என் அப்பா மட்டும் இல்லை, துரையோட அப்பா கூட ரொம்பவே ஹாப்பி. உங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? எல்லாமே எக்ஸைட்டடா இருந்தீங்களா? நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தீங்களா? உங்க பேபியோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஃப்ளூட் ட்ரை பண்ணீங்களா? குழந்தை சிரிச்சாங்களா? உங்க மெமரிஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. ஒரு அம்மாவா சொல்றேங்க, காஸ்டியூம் பெரிய மேட்டர் இல்ல. செலிப்ரேஷன் கூட பெருசா இல்லனா கூட பரவாயில்ல. ஆனா நம்ம குழந்தையோட குட்டி சிரிப்பும் சந்தோஷமும் தான் நம்மளோட ரியலான ஃபெஸ்டிவல். ஸோ ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி வந்து பார்த்தீங்கன்னா, துரைக்கும் எனக்கும் மறக்க முடியாத மெமரியா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் துரைக்கு பண்ண மேக்கப் வீடியோ. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கிருஷ்ண ஜெயந்தி வரல இல்லைங்களா? ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுக்கு அப்புறமா துரையை மேக்கப் பண்ணி அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. துரைக்கு உங்க ஆசீர்வாதத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஹாப்பியான கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.